வணக்கம். திருச்சி எஸ்ஆர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திருச்சி மாம்பழச்சாலை, காவேரி கரை உள்ள மாம்பழச்சாலை. பக்கத்தில் விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டல், 24 ஹவர்ஸும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது ஒரு திருச்சியிலே ஒரு மையப்பகுதியான ஒரு மாம்பழச்சாலை, ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம், இது மாதிரி ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் தான் ஒரு பழைய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. வீடுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்திருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு கோயிலும், விநாயகர் கோயிலும் இருக்குதுங்க. நல்லா கோயிலும் பக்கத்துலேயே இருக்குது. டெய்லி ஐயர் பூஜை பண்ணுறாரு. அப்படியாப்பட்ட ஒரு இடம் தான் இது. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் பெட்ரூமில் வந்திருக்குங்க. சிங்கிள் பெட்ரூம் எடுத்தோடனே ஒரு வரண்டா, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, அட்டாச் லெட்டினோட இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷம் ஆன ஒரு வீடு தான் இது. 95ல் வாங்கியிருப்பாங்க போல் இருக்கு. ஒரு அருமையான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் தான் நம்ம பார்க்குறோம். செகண்ட் ஃப்ளோர் வீடு தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஃப்ளோர் இருக்குதுங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணோன்னே வரண்டா, அப்படியே வரண்டாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹால் வந்து ஒரு 22 அடி போல் வருங்க நீளம். 22 அடிக்கு ஒரு 11 அடி போல் வரும் அகலம். அப்படியாப்பட்ட ஒரு ஹால் தான். அந்த ஹால்லே வந்து ஒரு கிச்சனை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ஹால் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடெல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ரங்கநாதரை பார்க்கணும், அந்த மாதிரி இயற்கை காற்றோட்டமாக நல்ல ஒரு அருமையான ஒரு இடம், காவேரி கரை ஓரம், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபிள் ஆகும். ரெண்டாவது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மாம்பழச்சாலை பெரியார் நகரில் வந்துட்டு வீடு கேட்டிருந்தாங்க. ஆனால் வீடு வந்து அவங்க கேட்குற டைம்லலாம் இது மாதிரி இல்லைங்க. இப்படி ஒரு லோ பட்ஜெட்டான வீடு என்ன ரேட்டு கேட்குறாருன்னா 28 லட்சம் கேட்குறாங்க, சிங்கிள் பெட்ரூம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கக்கூடிய இடங்க. அது வாஷிங் மிஷின் வச்சுட்டு இந்த கிரில்லை ஓப்பன் பண்ணி வெளியில் துணி காய போடுற மாதிரி உள்ள ஒரு இடம் தான். கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஒரு சின்னதாக வந்து வெளியூரில் இருக்கவங்க கூட வந்தால் போனால் தங்குறது மாதிரி. நம்ம வந்து வாடகைக்கு விடுறதுனா விடலாம், இல்லை குடியிருக்கிறதுனாலும் குடியிருக்கலாம். ஒரு ஹால்லே வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து காமன் டாய்லெட் தான் பார்க்குறீங்க. காமன் வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக அமைச்சிருக்காங்க ஹாலுக்கு பக்கத்துலேயே. இதை ஒட்டி வந்து பெட்ரூமுங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் மொசைக் தாங்க. அப்போ எல்லாமே மொசைக் தான். இது வந்து இன்னொரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டாக அந்த பெயிண்ட்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு ஒரு டைல்ஸை 2x2 டைல்ஸை லே பண்ணி விட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் பெயிண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு எலக்ட்ரிக்கலில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் ரீவயரிங் பண்ணிவிட்டு வச்சுக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வீடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது செகண்ட் ஃப்ளோர். இதுக்கு மேலே 3rd ஃப்ளோரும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 95னாக்க நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வீடு கட்டி 95ல் கட்டினாக்கா நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன கிராக் கூட கிடையாதுங்க. நம்ம மொட்டை மாடியும் கிடையாது. இது வந்து ஒரு அருமையான ஒரு இடம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு 28 லட்சத்துக்கு சொல்கிறார் வீட்டுக்காரு, நல்லபடியாக பண்ணித்தரேன். பட் ஆனால் லோனு இதுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ரெடி கேஷ் உள்ளவங்களுக்கு இது செட் ஆகும். நல்லா ஒரு காற்றோட்டமான ஏரியா, பார்த்தாலே தெரியுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோவாக இருக்கலாம். லோ பட்ஜெட் வீடியோ. காலைல எழுந்திரிச்சோமா, ரங்கநாதரை தரிசனம் பண்ணோமா, நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க. நம்ம வந்து பட்ஜெட்டோட ஒரு 3 லட்ச ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு புதுசாகவே ஆக்கிடலாங்க. ஒரு ரெனோவேஷன் மாதிரி பண்ணிடலாம் நம்ம. இந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இடம் பிடிக்கும் உங்களுக்கு. நல்லபடியாக முடிச்சு தரேங்க. நன்றி, வணக்கம்.